ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம். அது என்ன இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா, மார்னிங் வந்து நான் பால் காய்ச்சலாமே, டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து அடுப்பில் வைக்கும்போது பால் ஃபுல்லாக திரிஞ்சு போச்சுங்க. என்னாச்சுன்னே தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி என்ன பண்ணுறது, இந்த பால் திரிஞ்சு போச்சு, எடுத்து கீழே ஊற்றிடலாமா அப்படின்னு பார்த்தா, ஐயோ இவ்வளோ பால் வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திடீர்னு மைண்டில் ஒரு பல்ப் எரிஞ்சுதுங்க. அது என்னென்னா, இதை வச்சு நம்ம ஏன் ரசகுல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா பால் திரிய வச்சு தானே நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி திரிஞ்சு போச்சா, இதை வச்சு நம்ம ரசகுல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சுங்க. கழுவி எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரு 1/4 கப் மைதா மாவு சேர்த்தியாச்சுங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சு நல்லா சூப்பராக அந்த நைஸாக அந்த மாவு பதம் வரணுங்க. அந்த டைமில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சாஃப்டாக பாருங்கள், இந்தளவுக்கு வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து மைதா போடாமல் அப்படியே அந்த பால் மட்டும் நல்லா பிசைஞ்சு அதையே உருண்டை பிடிச்சி அந்த ரசகுல்லா பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு சேர்த்திருக்கேங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையில் பிடிச்சிருக்கேன். 2 கையில் நம்ம பிடிச்சி நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கும்போது உருண்டை வந்து நல்லா உடையாமல் வரும். இப்போ வந்து பாகுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்ணிக்கலாங்க. ஜீராக்கு வந்து நான் வந்து 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பத்து வச்சுட்டு சர்க்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப்பு வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/4 கப்பு கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்திக்கலாங்க. சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பாகு பதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. சர்க்கரை கரைஞ்சால் போதும். சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம உருண்டைகள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. இது சூப்பராக இருக்கும். பால் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண மாதிரிக்கும். திடீர்னு வீட்டில் ஸ்வீட் பண்ணதும் என்னன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும் இது என்னாச்சுன்னு. நம்ம அது வெளியே சொல்லாமல் நம்ம டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்ல வேணாம். நம்ம நீட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்துர்லாங்க. எல்லாருமே சாப்பிட்ருவாங்க, வேஸ்ட் ஆகாது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரசகுல்லா. நம்ம வந்து எல்லாருக்குமே பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.